இருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் தாய்மார்கள். பெண்களுடைய தேட்டமும் ஆர்வமும். ஹஜ்ஜுக்கு போனோம், காபத்துல்லா தவாஃப் செஞ்சோம். எல்லாருடைய ஆசையும் என்ன? ஒரு தடவையாவது ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிடர் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிட்டு இருக்கிறாங்க. நானும் ஒரு தடவையாவது முத்தமிடரும். இதுல பெண்களுக்கு அதிகப்படியான ஆசையும் இருக்கும். பெண்களுக்கு அதிகப்படியான ஆசையும் இருக்கும். ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிடுவது ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய காரியத்துல ஃபர்தோ வாஜிபோ அல்ல. ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். சிலது உணர்வு பூர்வமாக வெளிப்படுது. மக்கா வரைக்கும் வந்து இவ்வளவு பணம் செலவழிச்சு வந்து இவ்வளவு லட்சங்களை கொடுத்து இவ்வளவு சிரமப்பட்டு வந்து ஒரு தடவை கூட நான் ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிடாம போனா எப்படி? அது உண்மையிலேயே மெச்சத்தக்க ஆசைதான். ஆனால் அதே சமயத்தில் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும் என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் கூட்டத்தில் நுழைந்து போகலாம். யாருக்கு என்ன தொல்லை கொடுத்தாலும் பரவாயில்லை. பெண்ணாக இருக்கிறோம், ஆண்களை மிதித்து கொண்டு ஆண்களை தள்ளி கொண்டு, ஆண்களாக இருக்கிறோம் பெண்களை தள்ளி கொண்டு அங்க போய் நின்று நாம முத்தமிட்டு வந்தா அதுக்கு நன்மை கிடைக்காது. இது நான் சொல்லல, தாய் குலத்தின் தலைவி ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க. ஒரு பெண்மணி வந்தாங்க ஹஜ்ரத் ஆயிஷா இடத்துல, நான் இப்ப 7 தடவை தவாஃப் செஞ்சேன், காபத்துல்லாவை துஃப்து சபஹன், 7 தடவை காபத்துல்லா தவாஃப் செஞ்சேன், 7 தடவையும் ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிட்டேன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டுட்டு உடனே, ஆஹா ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்களே அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும். ஆனா அப்படி சொல்லல. தாய்மார்களே கவனத்தில் வைங்க. மார்க்கம் என்பது எதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்? நம்முடைய ஆசைகள் அல்ல மார்க்கம், நம்முடைய உணர்வுகள் அல்ல மார்க்கம். மார்க்கம் நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் எதை காட்டி தந்தார்களோ அதை மார்க்கம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க, லா ஆஜரக்கில்லா, அல்லாஹ் உனக்கு நன்மை தராமல் போகட்டும் என்று சொன்னார்கள். காபத்துல்லாவிலே ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு விட்டு வந்த பெண்ணுக்கு ஹஜ்ரத் ஆயிஷா சொன்ன பதில், அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தராமல் போகட்டும். ஏன்? நீங்கள் ஆண்களை துளைத்துக் கொண்டு சென்றிருக்கிறீர்கள். சுன்னத்தான ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆண்களுக்குள்ளே நுழைந்து போவது ஹராம் இல்லையா? அந்த காரியத்தை நீங்கள் எப்படி செய்ய முடியும்? கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இதுதான் நம்முடைய பொறுப்பு. மார்க்கம் என்றால் என்ன என்று நமக்கு பல ஆண்டுகளாக படித்து கொடுக்கிறார்கள். மார்க்கத்தை, உண்மையான மார்க்கத்தை, சரியான செய்திகளை சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது நம்முடைய தாய்மார்கள் பொறுப்பு.